மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 1,00,000க்கும் அதிகமானவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் இன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் மாப்பிள்ளை அழைப்பிற்காகவும் கல்யாண நிகழ்விற்காகவும் 1,00,000க்கும் அதிகமானவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 7,000 கிலோ அரிசி, 12 டன் காய்கறிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 400 பணியாட்கள் சமையல் வேலையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திருக்கல்யாண விருந்து எல்லார் வீட்டு விருந்தாக நினைச்சு எல்லார் வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கிறதாக மாப்பிள்ளை வீட்டு விருந்து, இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு விருந்து, அந்த விருந்தில் கலந்துக்கிற பக்தர்கள் காத்திருக்காங்க. இவங்களுக்காக குறைஞ்சபட்சம் இப்போ 30,000 பேருக்கு மேலே வெண்பொங்கல், கேசரி, வடை, காஃபி உள்பட ரெடி பண்ணியிருக்கோம். இது இவங்க கொடுத்தது போக நாளைக்கு காலையில் திருக்கல்யாண திருக்கூட்டு நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் டிஃபன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். காலை இட்லி, கேசரி, கிச்சடி இது 3 கொடுக்குறது, இது ஒரு சட்னி சாம்பாரோட. அதுக்கப்புறம் திருக்கூட்டு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுன்னு சாம்பார் சாதம், தக்காளி சாதம், வெஜிடபிள் புலாவ், கல்கண்டு சாதம், சக்கரை பொங்கல், லெமன் சாதம், இது மிளகு சாதம், 2 காய், 2 ஸ்வீட்டு, அப்பளம் உள்பட ஒரு 1,00,000 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாருடைய ஒத்துழைப்போட நடக்குது. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு நூற்றாண்டுகள் கடந்து பல தலைமுறைகளாக தாலி செய்து வழங்கும் பணி லாலா ஸ்ரீ ரங்கச்சத்திரத்தை நிர்வகிக்கும் குடும்பத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மரபு விஜயநகர பேரரசு காலத்தில் தளபதியாக இருந்த சுக்வால் சுபேதார் என்பவருக்கு மன்னரால் வழங்கப்பட்ட உரிமையின் கீழ் தொடர்கிறது. இந்த ஆண்டு பத்ராவதி என்பவரின் முயற்சியில் மீண்டும் சத்திரத்திலேயே தாலி செய்யப்பட்டது. அழகேசன் தலைமையிலான பொற்கொள்ளர் குழுவினர் இதனை செய்தனர். வரும் 11ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நடைபெறவுள்ள பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மாநாட்டிற்கு வரும் வாகனங்களின் ஆவணங்களை சமர்ப்பித்து வெஹிக்கல் பாஸ் பெற்று வர வேண்டும். வெஹிக்கல் பாஸ் இல்லாத வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதித்த வழித்தடங்களில் மட்டுமே செல்ல வேண்டும். ECR மார்க்கமல்லாமல் GST சாலை NH44 வழியாக வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் பொதுமக்கள் ECR சாலையில் பயணத்தை தவிர்த்திடவும் மாமல்லபுரம் மற்றும் பிற சுற்றுலா தலங்களை தவிர்த்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.